மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழந்த விளாங்குடி சொக்கங்குளம் மாடுபிடி வீரர் நவீன்குமாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் அவரின் குடும்பத்தார் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட தமிழக அரசை வலியுறுத்தி மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நவீன்குமாரின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2500 ரூபாய் வந்து பொங்கல் காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு? அவர் கணக்கு அதே மாதிரி அந்த கணக்கு மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு நவீன் சொல்லிட்டு சொக்கலாபுரம் 1வது ஒரு மாடுபிடி வீரர் பல பரிசுகளை வாங்கினவர். அவர் மாடு முத்தி இறந்துட்டாரு. இந்த தமிழக அரசு அவருக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதனால அவரோட உடலை வாங்க மறுத்து எங்கள் குருவியே மன்மதான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். போராட்டம் 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 போராட்டம். அரசுதான் தமிழக முதல்வர் தான் காரணம், ஆட்சியாளர் தான் காரணம். இறந்து 30 மணி நேரம் ஆச்சு. நவீன்குமார் ஒரு வீர மரணம் அடைந்து 30 மணி நேரம் ஆகிவிட்டது. அவர் அந்த விபத்து நடக்க அந்த காலை அடக்கும் போது அவர் மார்பிலே குத்துனதாக மாவட்ட கலெக்டரே சொல்றாங்க. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்க இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. இங்க வந்து மருத்துவமனையில இறந்துறாரு. இறந்தவரை பற்றி தமிழக முதல்வரோ ஆட்சியாளர்களோ அமைச்சர்களோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே வரல.